வணக்கம், நான் உங்கள் ஜோஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது 12th மேக்ஸ் சாப்டர் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் எக்ஸசைஸ் 2.2 ஃபஸ்ட்டு சம். ஃபஸ்ட்டு சம்மில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, எவாலுவேட் த ஃபாலோயிங் z ஈக்குவல் டு 5 மைனஸ் 2y அண்ட் w ஈக்குவல் டு மைனஸ் 1 ப்ளஸ் 3i. ஃபஸ்ட் ஒன்னில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, z ஈக்குவல் டு 5 மைனஸ் 2y, w ஈக்குவல் டு மைனஸ் 1 ப்ளஸ் 3i. ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்கு. ஸோ ரெண்டையும் இப்போ ஆட் பண்ணணும். இசட் ப்ளஸ் டபிள்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இசட் ப்ளஸ் டபிள்யூ அப்படின்னா சிம்பிள் இஸ் 5 மைனஸ் 2i ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர். இசட்டோடைய காம்ப்ளெக்ஸ் நம்பர் 5 மைனஸ் 2i. இதில் 5ங்கிறது ரியல் பார்ட், மைனஸ் 2ங்கிறது இமேஜினரி பார்ட், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதுமாதிரி இங்கே டபிள்யூவில் மைனஸ் 1ங்கிறது ரியல் பார்ட், 3 ப்ளஸ் 3 தட் இஸ் இமேஜினரி பார்ட். இப்போ ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். இசட் ஈக்குவல் டு 5 மைனஸ் 2i plus w equal to minus 1 plus 3i. minus 1 plus 3i. சரியா? ப்ராக்கெட்டை யூஸ் பண்ணி போடுறேன். நெக்ஸ்ட் டைம் எழுதும் போதெல்லாம் அப்படியே ப்ராக்டிஸ் ஆச்சு அப்படின்னா மைனஸ் ப்ராக்கெட்லாம் போட வேண்டாம், டேரெக்டாக எழுதிடலாம். இப்போ 5 மைனஸ் 2i ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 ப்ளஸ் இந்த ப்ளஸ் உள்ளே வரும் ப்ளஸ் 3i. ஸோ இப்போ இதில் ரியல் பார்ட் யாரெல்லாம் அப்படின்னா 5 மைனஸ் 1 இந்த இருக்குது, 5 மைனஸ் 1 இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா, ஸோ 5 மைனஸ் 1 இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 5 மைனஸ் 1 தட் இஸ் 4 மைனஸ் 2i ப்ளஸ் 3i. ஸோ 3i மைனஸ் 2i அப்போ ப்ளஸ் i. ஓகேவா? ஸோ இசட் ப்ளஸ் டபிள்யூ ஈக்குவல் டு 4 ப்ளஸ் i. இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன். செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, இசட் மைனஸ் ஐடபிள்யூ, இசட் மைனஸ் ஐடபிள்யூ. அப்போ இசட் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா 5 மைனஸ் 2i. சரியா? அடுத்தல மைனஸ் இருக்குது, மைனஸ் ஐ இன்ட்டு டபிள்யூ. டபிள்யூ என்னன்னு பாருங்கள், மைனஸ் 1 ப்ளஸ் 3i. ப்ராக்கெட் போட்டு எழுதுகிறேன், ஐ இன்ட்டு டபிள்யூ. சரியா? ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5 மைனஸ் 2i, இந்த ஐயை உள்ளே கொண்டு வர போகிறேன். ஸோ மைனஸ் மைனஸ் என்ன ஆயிருன்னா ப்ளஸ் i இன்ட்டு 1 i. சரியா? அடுத்தால மைனஸ் உள்ளே வரும். மைனஸ் உள்ளே வரும்போது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 3 இன்ட்டு ஐ ஸ்கொயர்டு. நமக்கு தான் தெரியும்ல ஐ ஸ்கொயர்டோடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறத. ஸோ அதை ப்ளேஸ் பண்ணால் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ திரும்ப எழுதுனா 5 மைனஸ் 2i ப்ளஸ் ஐ மைனஸ் 3 இன்ட்டு ஐ ஸ்கொயர்டுக்கு வேல்யூ கொடுக்க போகிறேன். ஸோ ஐ ஸ்கொயர்டோடைய வேல்யூ எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், மைனஸ் 1ன்னு. ஸோ ஐ ஸ்கொயர்டுக்கு வேல்யூ மைனஸ் 1. ஸோ இந்த இடத்துல மைனஸ் 1 போடுறேன். இப்போ மல்டிப்ளை பண்ணால் 5 மைனஸ் 2i ப்ளஸ் ஐ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3ன்னு வரும். ஸோ இப்போ ரெண்டு ரியல் பார்ட் இருக்குது பாருங்கள், 5ம் 3யும். ஸோ ரெண்டு ரியல் பார்ட்டு 5 3 ஆட் பண்ணிங்கன்னா 8. இமேஜினரி பார்ட் மைனஸ் 2, இங்கே ஒரு 1. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் மைனஸ் ஐ. ஓகேவா? ஸோ இசட் மைனஸ் ஐடபிள்யூடைய வேல்யூ 8 மைனஸ் ஐ. ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் சம். தேர்ட் ஒன். இப்போ தேர்ட் ஒன்ல என்ன கேட்டிருக்கு, 2z ப்ளஸ் 3w. 2z ப்ளஸ் 3w. அவ்வளோதான். 2ங்கிற இன்டிஜரால் இசட்டை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2 இன்ட்டு தட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இசட் 5 மைனஸ் 2i ப்ளஸ் 3 இன்ட்டு டபிள்யூங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர். 3ங்கிற இன்டிஜரால் டபிள்யூங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரை மல்டிப்ளை பண்ணணும். டபிள்யூ வந்து மைனஸ் 1 ப்ளஸ் 3i. ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு 2 உள்ளே வரும். 2 இன்ட்டு 5 10. அடுத்தால 2 உள்ளே கொண்டு வந்தால் மைனஸ் 4i ப்ளஸ் அதே மாதிரி ப்ளஸ் 3 இன்ட்டு மைனஸ் 1. ஸோ மைனஸ் வரும் இந்த இடத்துல. அப்போ மைனஸ் 3. தென் ப்ளஸ் 3 இன்ட்டு ப்ளஸ் 3i. அப்போ ப்ளஸ் 9iன்னு வரும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், இந்த இடத்துல 4 டேர்ம் இருக்குது, அதில் இந்த ரெண்டும் ரியல் பார்ட்டு. சரியா? 10யும் மைனஸ் 3யும் ஆட் பண்ணால் 7. அடுத்தால இந்த ரெண்டு இமேஜினரி பார்ட்டு மைனஸ் 4 9 இமேஜினரி பார்ட்டு மைனஸ் 4i ப்ளஸ் 9i. ரெண்டையும் ஆட் பண்ணால் ப்ளஸ் 5i. ஓகேவா? ஸோ இதுதான் தேர்ட் ஒன், 2z ப்ளஸ் 3w உடைய வேல்யூஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன். ஃபோர்த் ஒன் என்னன்னா ZW, ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் ப்ராடக்ட் பண்ணுறது.
மல்டிப்ளை பண்ணுறது. அப்போ ஃபஸ்ட்டு இசட்ங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் எழுதிக்கிடுவோம். 5 minus 2i இன்ட்டு -1 + 3i. ஸோ ப்ராக்கெட்டை யூஸ் பண்ணி போடுறேன், நடுவில் மல்டிப்ளை இருக்குன்னு அர்த்தம். சரியா? அப்போ ரியல் பார்ட் ஃபஸ்ட்டு ரியல் பார்ட் இன்ட்டு ரியல் பார்ட், ரியல் பார்ட் இன்ட்டு ரியல் பார்ட், ரியல் பார்ட்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டேர்ம் இன்ட்டு ஃபஸ்ட் டேர்ம் இந்த கான்செப்ட் -5. அடுத்தது ரியல் பார்ட் இன்ட்டு இமேஜினரி பார்ட், ரியல் பார்ட் இன்ட்டு இமேஜினரி பார்ட் 5 இன்ட்டு ப்ளஸ் 3i ப்ளஸ் 15i. ஓகேவா? அடுத்ததில் செகண்ட் டேர்ம் தட் இஸ் இமேஜினரி பார்ட் இன்ட்டு ரியல் பார்ட். இப்போ இந்த இதுவும் மைனஸும் ப்ளஸ் 1 இன்ட்டு 2i 2i. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இமேஜினரி இன்ட்டு இமேஜினரி, இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ்ஸு, அப்போ -2 இன்ட்டு 3 6 i இன்ட்டு i ஸ்கொயர். நமக்கு தான் தெரியுங்களா ஐ ஸ்கொயரோடைய வேல்யூ என்னென்னு -1. ஓகேவா? ஸோ இப்போ -1 ப்ளேஸ் பண்ணிடலாம் அந்த இடத்துல. இப்போ -5 ப்ளஸ் 15i, இங்கே ஒரு 2i இருக்குது. அடுத்தால -6 இன்ட்டு -1, -6 இன்ட்டு -1. ஓகேவா? இப்போ என்ன ஆகுன்னு பாருங்கள். ஸோ -5 ப்ளஸ் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் 17i, இந்த ரெண்டு இமேஜினரி பார்ட்டு. ஸோ அடுத்த ரெண்டு டேமையும் ஆட் பண்ணால் 17i, இது ப்ளஸ் 6ன்னு ஆகும். ஸோ ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் ரியல் பார்ட்டு. ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் இப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இங்கே 6 இருக்குது, அங்கே -5 இருக்குது, ரெண்டையும் ஆட் பண்ணால் 1 கிடைக்கும். சரியா? ப்ளஸ் 17i. இதுதான் ஃபோர்த் ஒன். ஓகேவா? இதுதான் ஃபோர்த் ஒன். z ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2zw ப்ளஸ் w ஸ்கொயர்ட். இப்போ இதை பாருங்கள், இது பார்க்கும்போதே உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, z ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2zw ப்ளஸ் w ஸ்கொயர்டு a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர்ட் ஃபார்ம் தெரியுதா? இப்போ z ப்ளஸ் w த ஹோல் ஸ்கொயர்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாமா? சரியா? அப்போ z ப்ளஸ் w என்ன ஆல்ரெடி ஃபஸ்ட் இதில் கண்டுபிடிச்சிருப்போம், இருந்தாலும் திரும்ப எழுதுறேன். 5 minus 2i ப்ளஸ் wங்கிறது -1 ப்ளஸ் 3i த ஹோல் ஸ்கொயர். இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் 5, அங்கே ஒரு -1 4, இங்கே ஒரு -2i ப்ளஸ் 3i, இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் ப்ளஸ் ஐன்னு வரும் த ஹோல் ஸ்கொயர். ரெண்டையும் ஸ்கொயர் பண்ண தெரியுமா? a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயரில் போடலாம். சரியா? இப்போ a ஸ்கொயர் ஃபஸ்ட்டு 16, அடுத்தால b ஸ்கொயர்டு i ஸ்கொயர்டு ப்ளஸ் 2ab 2 இன்ட்டு 4 இன்ட்டு i. சரியா? ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும்னா 16, i ஸ்கொயர்டுக்கு வேல்யூ தெரியும்னு நினைக்கிறேன், -1 ப்ளஸ் 8i. ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் 15 ப்ளஸ் 8i. சரியா? இதுதான் ஃபிஃப்த் ஒன், 15 ப்ளஸ் 8i. ஸோ இந்த இடத்துல உனக்கு a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் தெரியலன்னா பரவாயில்ல, 2 டைம்ஸ் எழுதி மல்டிப்ளை பண்ணிடுங்க. 4 ப்ளஸ் i இன்ட்டு 4 ப்ளஸ் i. ஸோ அப்படியும் யூஸ் பண்ணலாம் இதுக்கு. 4 ப்ளஸ் i இன்ட்டு 4 ப்ளஸ் i, ஃபஸ்ட் டேர்ம் இன்ட்டு ஃபஸ்ட் டேர்ம் 16. சரியா? 16. அடுத்தது ஃபஸ்ட் டேர்ம் இன்ட்டு செகண்ட் டேர்ம் ப்ளஸ் 4i, அடுத்தது ப்ளஸ் 4i ப்ளஸ் i ஸ்கொயர். ஸோ பாருங்கள் 16, இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் 8i, அடுத்தது i ஸ்கொயருக்கு வேல்யூ -1. ஸோ 15 ப்ளஸ் 8i. ஸோ நீ எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பவர் யூஸ் பண்ணி a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர்லையும் போடலாம். ஸோ a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் தெரியல அப்படின்னா 2 டைம்ஸ் எழுதி ப்ராடக்ட் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன், சிக்ஸ்த் ஒன். ஸோ அதே தான், z ப்ளஸ் w த ஹோல் ஸ்கொயர் சேம் தான், ஃபிஃப்த் ஒன் தான்ப்பா. ஸோ 5 minus 2i -1, சாரி அடிஷனில் 5 minus 2i -1 ப்ளஸ் 3i த ஹோல் ஸ்கொயர் சேம் தான். ஆட் பண்ணால் 4 ப்ளஸ் i த ஹோல் ஸ்கொயர், எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா 16 ப்ளஸ் i ஸ்கொயர் ப்ளஸ் 2 into 4 8i. That is 16 minus 1 plus 8i. The answer is 15 plus 8i. That's all. Thank you for watching. எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். Thank you.